ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா சம்மர். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது கர்மா. நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிலிட்டியாக இருக்குது, தமிழ் டப்பிங் அவைலபிலிட்டியாக இருக்குது. வாங்க இதோட ஒன்லைனுக்குள்ளே போயிடலாம். இந்த ஒரு வெப் சீரிஸ் மொத்தம் 6 எபிசோடு இருக்குது. இதோட கதை என்னென்னா, நல்ல ஒரு தரமான மனிதர் அப்பா, ரொம்ப நேர்மையானவர், ஒழுக்கமானவர். அவரோட பையன் ரொம்ப தறிகட்டு போனவன். அவன் வந்து பணத்துக்காக எது வேணாலும் செய்யக்கூடியவன், ஒரு 420 அவன். ஸோ இவன் ஊரை சுற்றி அந்த பையன் கடன் வாங்கி வச்சுருக்கிறான். கடன்காரன் அவனை மிரட்டுறான். ஒழுங்காக கடனை தரலன்னா அவன் கண்ணு முன்னாடியே ஒருத்தனை கடத்திட்டு கொண்டு வந்து வச்சுருக்கிறான். அதாவது இன்னொரு கடன்காரனை கடத்தி கொண்டு வந்து வச்சு அவன் ஆர்கானை திருடி வித்துடுறான். இது மாதிரி ஒன்றையும் பண்ணிடுவான். அதனால் ஒழுங்காக கடனை கொடுத்துருங்கிறான். ஸோ இவன் கடன் இப்படி பிரச்சனையாக இருக்குன்னு சுற்றிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா ஒரு மைனராக ஒரு ஆக்சிடெண்ட்டை சந்திக்கிறாரு. அதனால் ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகிடுறாரு. இந்த ஆக்சிடென்ட் பண்ண கேரக்டரே என்ன பண்ணுறாரு, அவங்க அப்பாவுக்கு பணத்தை வந்து அவங்க பையன்கிட்ட கொடுக்குறாரு. அவன் என்ன பண்ணுறான், அதில் 3/4 பணத்தை இவன் எடுத்துக்கிட்டு 1/4 பணத்தை தான் அவங்க அப்பாட்ட கொண்டு போய் கொடுக்குறான். அந்தளவுக்கு ஒரு 420. ஸோ இப்படி இருக்கிறப்ப அவங்க அப்பா அவருக்கு சம் திங்ஸ் தேவைப்படுது. வீட்டில் போய் இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வான்னு ஹாஸ்பிட்டல்லேருந்து சொல்கிறாரு. திங்ஸ் எடுக்க போனவன் அப்போ அங்கே தான் பார்க்குறான், அப்பா ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் போட்டிருக்கிறாரு. அந்த இன்சூரன்ஸில் அப்பா வந்து ஆக்சிடென்டல் டெத் ஆனால் அந்த பணம் நாமினிக்கு போகும் அப்படின்னு போட்டிருக்கிறாரு. உடனே இவன் நம்ம தானே நாமினி அப்படின்ட்டு அவங்க அப்பாவை போட்டு தள்ள நினைக்கிறான். அந்த அளவுக்கு ஒரு அப்பாவே கொண்டு அந்த இன்சூரன்ஸ் பணத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மட்டமான கேரக்டர் அவன். ஸோ அவன் அந்த கொலை பண்ண போகிறதா மீதி எபிசோடாக கொண்டு போகிறாங்க. ஸோ இந்த கொலை பண்ணுறதுக்கு அவன் எத்தனை பேரை யூஸ் பண்ணிக்கிட்டான், எல்லாருமே இந்த இதில் வந்து இன்வால்வ் ஆகுறாங்க. ஸோ ஏகப்பட்ட சம்பவங்கள் வருது. ஒவ்வொரு சம்பவங்களுமே பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒவ்வொரு சம்பவத்துக்கு முடிவுலேயும் ஒரு கர்மா வந்து ப்ளே ஆகிறத ஒவ்வொரு எபிசோட்லேயும் அருமையாக காட்டியிருக்கிறாங்க. அதே போல் இதில் வர மியூசிக் சூப்பராக இருக்குது. இதோட தீம் மியூசிக்கே சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு எபிசோடும் ஆரம்பிக்கும் போது அந்த தீம் மியூசிக்கை போட்டு ஆரம்பிக்கிறது ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு. அதேபோல் கேமரா ஒர்க் நல்லா இருந்துச்சு. இதில் நடிச்சிருக்க அனைத்து கேரக்டருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. இந்த கொரியன் படம்னால எல்லா ஃபேஸ் கட்டும் நமக்கு ஒரே மாதிரியே தெரியுன்றதுக்காக இந்த இடத்துல இந்த டைரக்டர் வந்து நல்லா யோசித்து ஒரு இடம் பண்ணியிருப்பார். அது எப்படின்னா, சில மர்டர்ஸ் நடந்துகிட்டே வரும், நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். ஒரு இடத்துல அந்த வில்லன் என்ன பண்ணுவான்னா, ஒரு எபிசோடில் அந்த கொலை பண்ணவனோட கண்ணாடி எடுத்து போட்டுக்குவான். ஸோ நமக்கு என்ன ஆகும், இந்த டெர்மினேட்டர் படத்தில் எப்படி அர்னால்டு வந்து அந்த ரோபோவாக வெளியில் வரும்போது ஒருத்தனை அடித்து போட்டுன்னா அவனோட கோட்டையும் கண்ணாடியும் எடுத்து போட்டுக்கிட்டதுக்கப்புறம் ஒரு கெட்டப்பில் வருவார்ல, அது மாதிரி இவன் இந்த கண்ணாடியை போட்டுட்டு வரும்போது நமக்கு ஐடென்டிஃபை ஆகும். ஓ, இந்த கொலைக்கு அப்புறம் இந்த சீனா. ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் லூப்பிங் கான்செப்ட், அதாவது நான் லீனியர் மாதிரி முன்னாடி நடந்ததையும் அப்புறம் நடக்க போகிறதையும் வச்சு சில சீன்ஸ்லாம் வச்சுருக்கிறனால நம்ம கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த டைரக்டர் அவருக்கு அந்த கண்ணாடியை கொடுத்து அந்த வில்லனுக்கு சில சீன் அவன் கண்ணாடியை போட்டுட்டு வரும்போது நமக்கு ஈஸியாக அந்த கேரக்டரும் அந்த சுச்சுவேஷனும் நமக்கு புரிய வச்சது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஸோ இந்த 4th எபிசோடு மட்டும் கொஞ்சம் லேக் அடிக்குது. மற்றபடி எல்லா எபிசோடும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. ஸோ அனைவரும் கண்டிப்பாக பாருங்கள். தமிழ் டப்பிங் அவைலபிலிட்டியாக இருக்குது. அதே போல் இது வந்து ரொம்ப கெட்ட வார்த்தைகள் பேசுகிறாங்க. இப்போ இந்த சீரிஸ் முல்லாக கெட்ட வார்த்தை இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க.